ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் லாலிபாப் எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் இல்லைன்னா லெமனை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை மட்டும் பிழிஞ்சிக்கலாம், போதும். நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், பைண்டிங்க்காக தான். இது வந்து சிக்கனை வந்து நான் வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், கத்தியால் வந்து கீறி வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலாலாம் சிக்கன் பீஸ்க்குள்ளே நல்லா இறங்கும். இப்படியே நம்ம ஃபுல்லாக கலந்துட்டு ஒரு 1/2 hour வந்து அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனுக்கு பிடிக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 hour கழித்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்து எல்லா பீஸும் நாம் ஒவ்வொன்றா வச்சிடலாம். ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆனாலே போதும், அதிகமாக சூடாகணும்னு தேவையில்லை. இப்போ இருக்கிற எல்லா சிக்கன் பீசஸையும் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 minutes வந்து நம்ம ஸ்டவ் சிம்மிலேயே வச்சு தான் இது ஃப்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ மூடியை திறந்து ஒரு சைடாக வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்படியே வந்து நம்ம 4 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையாக தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சிக்கன் லாலிபாப் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ஸ்டைலில். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.